First of all, good afternoon to all. என் பேர் மகேஷ் குமார், நான் ஈரோட்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க்ஸ் டு காட் அண்ட் டு மை செல்ஃப். ஏன்னா நான் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணதை இது மட்டும்தான் மற்றவங்கள விட. ஏன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி அதிகமாக இருக்க மாட்டேன். இட் இஸ் மை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ அதனால் ரொம்ப பதட்டமாக இருக்குது. அண்ட் தென் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணுன்னா அது என் ஃப்ரெண்டாக சொல்லுவான், பாலாஜி. பிகாஸ் நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி பண்ணணுன்றது என்னோடய ஆசை. அதுக்காக நான் காலேஜ் மட்டும் தேடிட்டு இருந்தேன். என்னோடய கரியரை பற்றி நானே அதிகமாக அக்கறைப்பட்டுக்கல. பட் ஆனால் என்னை விட அதிகமாக என்னை பற்றி அக்கறைப்பட்டது அவன் மட்டும்தான். இன்றைக்கி எம்எஸ்சி போய் அட்மிஷன் போடுறோம் அப்படின்னா நான் ஒரு காலேஜ் சஜஸ்ட் பண்ணேன். அப்பாவுக்கு அது பிடிக்கல. அண்ட் தென் நெக்ஸ்ட் டேவே சுரேஷ் போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டோம். பிகாஸ் ஒரு 2 மந்த்தாக வாடா போகலாம் அப்படின்னு அதிகமாக சஜஸ்ட் பண்ணி என்னை கூப்பிட்டது அவன் ஒருத்த மட்டும்தான். இன்றைக்கி அவன் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அண்ட் தென் டு மை பேரண்ட்ஸ், நான் அதிகமாக எதுவுமே எப்படி படிக்கிறேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல மாட்டேன். ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன், பாஸ் பண்ணுறேன்னா அப்போ மட்டும் சொல்கிறேன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் என்ன பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாது. பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை விட அவங்க தான் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நான் சொன்னது ஒன்றே ஒன்று மட்டும்தான், எனக்கு பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வெக்கேட் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்போ எனக்கு தோணுச்சோ அப்போ நான் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நான் நிறைய டைம் கிவ் அப் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஒவ்வொரு டைமும் நான் கிவ் அப் பண்ணணுன்னு நினைக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் புலம்பிடுவேன். அண்ட் தென் எப்பப்பெல்லாம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் நீ வீட்டுக்கு போகாதடா, வீட்டுக்கு போனால் உன்னால் படிக்க முடியாது, இங்கே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே ஜாயின் பண்ணும்போது ஒரு 20% கவர் பண்ணும்போது நான் கிவ் அப் பண்ணணும்னு நினச்சப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது ஃப்ரான்சிஸ் ப்ளோன்னு ஒருத்தர். அவருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். அண்ட் தென் என்னோட ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா 22 பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணேன் செப்டம்பரில். ஐபிபிஎஸ் பிஓ பேஸில் அது முடிச்சுட்டு ஒரு 1.5 இயர் மட்டும்தான் நான் இன்ஸ்டியூட் வந்திருப்பேன். எப்படின்னா கிளாஸ் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். 45 டேஸ்னால் 45 டேஸ் கம்ப்ளீட்டாக நான் லேர்ன் பண்ண அதில் மட்டும்தான் சொல்லுவேன். ஒரே ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்காக லீவ் போட்டேன். ஆனால் அந்த கான்செப்ட் கற்றுக்கிறதுக்கு மட்டும் எனக்கு 1 மந்த் டைம் எடுத்துச்சு. டைம் அண்ட் ஒர்க் அதுக்கு மட்டும் எனக்கு 1 மந்த் டைம் எடுத்துச்சு. மற்றபடி 45 டேஸ்லேயே நான் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். எனக்கு வீட்டில் சஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சஜஸ்ட் பண்ணாங்க. அப்பாவுக்கு குரூப் 1 அப்படி போகணும்னு ஆசை. ஆனால் என்னோட மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு மேக்ஸ் தான் எப்போவுமே பிடிக்கும். நான் பேங்கிங் சூஸ் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் மேக்ஸ் தான். அண்ட் தென் எனக்கு கான்ஃபிடென்ட்னா அது குவான்ட்ஸ் மேலே மட்டும்தான். இன்னொன்றுனா நான் நிறைய லேர்ன் பண்ணது என்னென்னா ரீசனிங் எல்லாருமே போட்டுருவாங்க. பட் ஆனால் நம்ம வேரியேஷன் காட்ட முடியுது எதுலன்னா இங்கிலீஷ் குவான்ட்ஸில் மட்டும்தான். நம்ம நினைப்போம் ஒரு 2% போட்ட உடனே ஆஹா நம்மளுக்கு ரீசனிங் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் ரீசனிங் நம்ம லாஜிக்கல் திங்கிங் பேஸ் பண்ணாதான். ஸோ அப்படிங்கும்போது எல்லாருமே போட்டுருவாங்க. அதில் நம்ம ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த ஆசை வந்துடக்கூடாது. நம்மளால ஒன்றா குவான்ஸில் நம்ம ஒரு லெவலில் இருக்கணும், அப்படி இல்லையா இங்கிலீஷில் ஒரு லெவலில் இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. 20 எண்டிங் வரைக்கும் மட்டும்தான் நான் கிளாஸ் வந்தேன். அதுக்கு மேலே நான் கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு மெயின் ரீசன்னா குமரன் ஒருத்தர் என்னன்னா அவர் தான் அந்த இடத்துல நீ என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு அவர் தான் என்னை அனலைஸ் பண்ணி சொன்னது. நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அந்த 1.5 வருஷத்தில். ஆனால் எதையுமே அப்ளிகபிள் பண்ண முடியல. ஏன் அப்ளிகபிள் பண்ண முடியலன்னு என்னால் தெரியல. அப்போ தான் அவர் சொன்னார், நீ ஸ்டாப் பண்ணு, டெஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ அனலைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான். அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண இந்த இடத்துல ஆசைப்பட்றேன். 2024 எஸ்பி கிளக் அதான் நான் ஃபைனல் எக்ஸாமாக எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு ஹெல்த் இஷ்யூனால வீட்டுக்கு போயிட்டேன். பட் மெயின்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ நான் ஒன்றே தான் முடிவு பண்ணேன், இந்த டைம் எஸ்பி கிளர்க் ஒன்றா கிளியர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். 2 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். PO1 கிளர்க், POவில் பேங்க் ஆஃப் இந்தியா, கிளர்க்கில் கனரா பேங்க் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்
மட்டும் சொல்கிறேன். நான் வந்து எப்பயுமே எதை வச்சு நான் என்ன ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சின்ன இமேஜினேஷன் தான், எதுவும் இல்லை. ஒரு மவுண்டெயின் இருக்குது, நம்ம கீழேருந்து ஒரு ரோப் யூஸ் பண்ணி நம்ம வந்து டாப்புக்கு வந்து கிளைம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு 20% போகும்போது நம்மளுக்கு ஒரு தாட் வரும், ஏறலாமா வேணாமா அப்படின்னு தோணும். ஐ மீன் கிளாஸ் பேட்ச் முடிக்கும் போது நியர்லி 700 பேர் கிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்க. அதனால் என்னடா இத்தனை பேர் நம்மளோட காம்படிஷன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ராஜா சார் சொன்னார் இவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. நான் முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் பேட்ச் வரும்போது பாதி பேர்த்த காணோம், எல்லாருமே டம்மி தான் போடுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க. சரின்ட்டு ப்ரிலிம்ஸ் பேட்ச் வந்தால் அங்கே திடீர்னு ஒரு 1000 பேர். அப்போ ஒரு டைம் பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு நம்மளுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மி தான். ஏன்னா எல்லாருமே படிக்கலான்ற பேரில் வந்து படிக்கிறாங்க, ஆனால் ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டன்சியாக படிக்கிறவங்க ரொம்ப கம்மி பேர் தான். அவங்கள மட்டும் நம்ம டிஃபீட் பண்ணால் போதும், அவங்கள நம்ம கிராஸ் பண்ணி வந்தால் போதும் அப்படின்றது தான். அண்ட் தென் எனக்கு அடிக்கடி நான் வந்து ரிமைண்ட் பண்ணுறது ஒரே ஒரு வேர்டு தான். என்னென்னா 23 ஒரு மார்ச் மந்த் இருக்கும். ராஜா சார் ஐ மீன் எப்பயாச்சும் தான் ராஜா சார் வருவார் டெஸ்ட் பேட்ச் அப்போ வந்து ஒரே ஒரு டைம் தான் ஒரு வேர்டு சொன்னார். என்றைக்குமே வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் மட்டும் ஆயிடாதேவனே, சாட்டிஸ்ஃபை ஆகிட்டானா அவ்வளோதான், நீ அந்த இடத்துல நின்றுட்டான்னு அர்த்தம். அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிட்டனா அவ்வளோதான், சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். அதை தாண்டி நீ வரமாட்ட. அது மட்டும் எனக்கு இப்போவுமே நான் ரிமைண்ட் பண்ணதும் அது ஒரு வேர்டு தான். ஐ மீன் எப்படி ஒரு செக்ஷன் முடிக்கும் போது இப்போ ஒரு 15 கொஸ்டின் போட்டோம், பரவாயில்ல நம்ம தான் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம்னா அடுத்த செக்ஷன் முடிஞ்சிச்சு. அது மாதிரி டீப் மீனிங், சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகக்கூடாதுன்னு அது என்ன டீப் மீனிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டது. அண்டு எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் தான், எந்த அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஜேர்னி வந்து ரொம்ப கம்மியாகும். ஒரு சிலர் வந்து 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் சம்திங் 6 இயர்ஸ் கூட எடுக்கலாம். மெயின் ரீசன் என்னன்னா பண்ண மிஸ்டேக்கே மறுபடி அவங்க பண்ணுறாங்க. ஐ மீன் சரியாக அனலைஸ், எந்த அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட கெப்பாசிட்டியை நம்ம பில்ட் பண்ண முடியும். அண்ட் தென் ப்ரிலிம்ஸ் பற்றி சொல்லணும்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறோம், எந்த அளவுக்கு அக்யூரஸியாக போகிறோம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்டு மெயின்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக பிக் பண்ணுறோம், எந்த அளவுக்கு தெளிவாக ஸ்கிப் பண்ணுறோம், அந்த 2 ப்ராசஸ் பொறுத்து தான் வந்து இருக்குது. ப்ரிலிம்ஸாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போடணும், மெயின்ஸாக முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக போடணும். மெயின்ஸில் ஸ்பீடாக போடணும்னு நினச்சி நான் ஆசைப்பட்டு உள்ளே இறங்கிட்டோம்னா ஸ்டார்டிங் ஸ்பீடாக இருக்கும். ஒரு கொஸ்டின் ஸ்லக் ஆகும்போது நம்ம டக்குன்னு நின்றுவோம். ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக எந்தெந்த கொஸ்டின்லாம் தெளிவாக பிக் பண்ணிட்டோம்னா அதில் ஐ மீன் நம்ம பிக் பண்ண கொஸ்டின் தான் போடணுன்றது இல்லை, நம்ம பிக் பண்ண கொஸ்டினை போட முடியல அப்படின்னு ஸ்லக் ஆகி நிற்போம். அந்த இடத்துல தான் நம்ம ஸ்கிப் பண்ணணும். எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை நான் பேசிக்காக பார்க்குறது, எப்படி பிக் பண்ணணும் எப்படி ஸ்கிப் பண்ணணும் அதை வச்சு தான் நான் வந்து இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன். மெயினாக என்னோடய ரூம்மேட்ஸ் அவங்கள நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். அண்ட் எனக்கு இன்டர்வியூ அப்போது ஒரு குரூப் ஒன்று கிரியேட் ஆனாங்க, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸே இல்லை, நான் வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் ஒவ்வொரு டைமும் சொல்லும்போது என்னை விட அவங்களுக்கு அதிகமாக நாலேஜ் இருக்கும், அவங்க தான் எனக்கு வந்து ஃபுல்லாக கைட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் தென் தேங்க்யூ டு ஆல். நான் ஈரோடு மாவட்டம் பழனி தாலுக்கா. நான் விவசாய பெருமொழி மக்கள் தான். மூத்த வந்து எம்பி ஸ்டார்டாக சென்னை மருத்துவமனையில் படிச்சிருக்க. அப்படி சின்னவன் வீரவன் சேர்க்கணும்னு ஆசை இருந்தேன். அவர் அதை விட்டுட்டு நான் சூரியசேகரமிக்கு பேங்க் ஆஃப் நிச்சயம் போட்டு வந்து அப்படி சரி பரவாயில்ல அப்படி தான் படி, நீ சுரேஷேகரோட நம்பிட்டு போய் படிப்பு விட்டுட்டேன். பரவாயில்ல படித்தா சுரேஷேகரமில் வெற்றி பெற்று வந்தான். ரொம்ப வாழ்த்துக்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.